தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசுடைய முதல் நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்த்த சிறப்புக்குரிய எந்த அம்சங்களும் இல்லை என்பதுதான் உண்மை. குறிப்பாக 6 சிலிண்டர்கள் மானியம் என்று தேர்தல் நேரத்தில் அறிவித்ததையெல்லாம் இந்த பட்ஜெட்டிலே உறுதிப்படுத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக இருந்தது. அது இல்லை. மகளிருக்கு 2500 ரூபாய் அந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அதுவும் இல்லை. கடந்த தேர்தலின் போது 436 தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக வெற்றி கழகம் கொடுத்தது. அதில் அனைத்தையுமே முதல் பட்ஜெட்டிலேயே கொடுத்துவிட முடியும் என்பது நடைமுறை சாத்தியமில்லை என்பது நமக்கு தெரியும். மிக முக்கியமான பலவற்றை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்த ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பல்வேறு திட்டங்களை பற்றி பாராக்களாக பத்தியாக சொல்கிறார்கள். கடைசி 2-3 வரிகளில் சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும், திட்டங்கள் குறித்து ஆராயப்படும், திட்ட மதிப்பீடுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும், சாத்தியக்கூறுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற வார்த்தையில தான் பார்க்க முடியுது. கணிக்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது என்பது போன்ற வார்த்தைகள் மூலமாக இந்த பட்ஜெட்டை அவர்கள் ஒரு அலங்கார பட்ஜெட்டாக அலங்கரித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அடுக்குமாடி கட்டிடம் கட்டி தருவதாக சொன்னால் பெயிண்ட் அடிப்பதற்கான செலவுக்கு தான் நிதியை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பள்ளி கல்வித்துறைக்கு அவர்கள் நிதியை குறைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏனென்று சொன்னால் அது நிதி செலவல்ல, மனித வளங்களுக்கான எதிர்கால முதலீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கொய்யா பழத்தை எதிர்பார்த்து எல்லோரும் காத்திருந்தார்கள். கோவை படம் தான் கிடைத்திருக்கிறது. அடுத்து தொலைக்காட்சியில் அனைத்தும் நேரலை செய்யப்படும் சொன்னாங்க. நேரலை என்றால் என்ன அர்த்தம்? அவையுடைய அனைத்து பகுதிகளும் சமமாக காட்டப்பட வேண்டும். முதலமைச்சருடைய பகுதி, எதிர்க்கட்சி தலைவருடைய பகுதி, இதர உறுப்பினருடைய பகுதி என்று சமமாக கேமரா சுற்றி சுழன்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பக்கமே கேமரா முடிந்தவரை தவிர்க்கப்பட்டிருக்கு. இது நியாயமல்ல. அதே போன்று எங்களை போன்ற தனி கட்சி தலைவர்களுக்கான இருக்கைகளை மாற்றியிருக்கிறார்கள். இது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. நாங்கள் சின்னங்களில் போட்டியிடுவதில் வேறுபட்ட நிலைப்பாடுகள் எடுத்திருக்கலாம். ஆனால் தனித்தனி கட்சியாக நாங்கள் செயல்படுகின்றோம். தனித்தனி நிலைப்பாடுகளை கொண்டிருக்கின்றோம். தலைவர்களுக்கென்று முன்வரிசை இருக்கையிலே ஏற்கனவே ஒதுக்கியிருந்தார்கள். இப்போது அது மாற்றப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சேபனையை நாங்கள் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அவற்றையெல்லாம் இந்த சபாநாயகர் கவனத்தில் கொள்வார் என்று நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிறோம். நன்றி.